ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி சிஏ அஃபேர்ஸ் க்ளோட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு அஃபேர்ஸ் க்ளோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரியர் ஸ்கவுட் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சிஏ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வீக்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், டெய்லி நம்ம ஹேண்ட் ரிட்டன் படிக்கும்போது வீக்லி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஃபர்தராக இன்னும் இதில் நிறைய இனிஷியேட்டிவ் ஒர்க் ஆன் போயிட்டுருக்கு. அது வந்து கம்ப்ளீட் ஆனதை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். இனிமேல் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் இன்னும் பேக்கேஜ் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கரியர்ஸ் க்ளவுடோடைய வெப்சைட் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. இந்த கோடை அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்க கரண்ட் அஃபேர்ஸை கண்டினியூ பண்ணலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி டாபிக் வைஸாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நேஷ்னல் அஃபேர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸான கிரண் ரிஜிஜு அவர்கள் உமீட் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகனா WAQF ப்ராப்பர்ட்டிஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரியல் டைம் அப்லோடிங் வெரிஃபிகேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக. வாக்கிஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்போது அக்ராஸ் இந்தியா இந்த WAQF ப்ராப்பர்ட்டிஸைய டாக்குமெண்ட் அப்லோடிங் வெரிஃபிகேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல், அது பேர் உமீடு. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் தான் இதை வந்து டெவலப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் வந்து உமீட் ஆக்ட் 1995. அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. டு சிம்பிளிஃபை WAQF ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. அது என்ன சார் உமீட் அப்படின்னா, யூனிஃபைடு இந்த WAQF மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட். சரி, இந்த WAQF அப்படின்னா என்ன சார்? இந்த WAQF என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, பர்மனன்ட் டெடிகேஷன் ஆஃப் மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பை முஸ்லீம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரிலீஜியஸான ஒரு ஃபண்டிங் சேரிட்டபிள் பர்பஸ். ஓகேங்களா, அண்டர் இஸ்லாமிக் லா. WAQF ஆக்ட் 1995 அப்படிங்கிறது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து இதை 1995 தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. நியூஸ் ஒன்றும் இல்லை, இந்த உமீட் போர்ட்டலில் கிரண் ரிஜிஜு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து லான்ச் பண்ணார். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் கீழே தான் இது டெவலப்பும் பண்ணப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டேகிங், எந்த இடத்துலேருந்து ஃபண்டு வரவு அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஒரு 17 டிஜிட் யூனிக் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்னு படிச்சிட்டோம். அவங்களுடைய தொகுதி பார்த்தீங்கன்னா அருணாச்சல் வெஸ்ட், அருணாச்சல பிரதேஷ். நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 4th இந்தியா சென்ட்ரல் ஏசியாவுடைய டயலாக் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் கிர்கிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரான ஜீன்பெக் குல்பீவ் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 3 டே விசிட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஆல்சோ 4th இந்தியா சென்ட்ரல் ஏசியா டயலாக்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவங்க நிறைய பைலேட்ரல் விஷயங்கள்லாம் சைன் பண்ணியிருப்பாங்கன்றது டிஃபால்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த ஏசியா டயலாக், இந்தியா சென்ட்ரல் ஏசியா டயலாக்ல ஒரு இனிஷியேட்டிவை வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டர்க்மேனிஸ்தானால் இனிஷியேட் பண்ணப்பட்ட அந்த இனிஷியேட்டிவ் என்னன்னா, 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு டர்க்மேனிஸ்தான், இங்கே கிர்கிஸ்தான் சொன்னதால அது கிடையாது, டர்க்மேனிஸ்தான் இனிஷியேட் பண்ணது. டர்க்மேனிஸ்தான் இனிஷியேட் பண்ண இந்த இனிஷியேட்டிவ் எல்லா மினிஸ்டரும் வெல்கம் பண்ணியிருக்காங்க. இது இந்த மீட்டிங், சென்ட்ரல் ஏசியா டயலாக் மீட்டிங்கில் நடந்த விஷயம். எகைன் இந்த கிர்கிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் விசிட்டிங்கில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இவங்க கிர்கிஸ்தானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரான ஜீன்பெக் குல்பேர் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. BIT பைலேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி, அதுக்காக சில புரோட்டோகால் அண்டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் இதே உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரேட்டிஃபிகேஷன்னா உறுதிப்படுத்துறது. ஸோ பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிக்காக ஒரு புரோட்டோகால் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி மே 12, 2000 ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி இருந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த BITயை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா, சும்மா இந்த எக்ஸப்ஷன், சில கேசஸ்க்கு ஜென்ரல் எக்ஸப்ஷன், செக்யூரிட்டி எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை BITயை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ யார் ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வருகை தந்தபோது
எந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்க, அந்த மீட்டிங்கில என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் இருந்துச்சுன்றது தான் முக்கியம். ஸோ அந்த மீட்டிங் நியூ டெல்லியில நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 4த் எடிஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ஏசியா டயலாக். ஓகே, சென்ட்ரல் ஏசியான்றீங்களே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த எல்லா தானும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரி. புரியுதுங்களா? கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லா தானும் சேர்ந்தது சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரி. இந்த சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரி சார்பாகவும் இந்தியா சார்பாகவும் 4th மீட்டிங் நியூ டெல்லியில் கண்டக்ட் ஆகிருக்கு. நேரில் போல் வீடியோ கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணியிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. பட் அந்த மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தா ஃப்ரான்ஸில் நைஸ் அப்படிங்கிற இடத்துல. நைஸ் அந்த மீட்டிங் பேர் என்ன? கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசிலென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ICDRI, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசிலென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃப்ரான்ஸில் நைஸில் நடந்துச்சு. பிஎம் மோடி விர்ச்சுவலாக வீடியோ கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதோடைய தீம் என்னன்னா, ஷேப்பிங் எ ரெசிலென்ட் ஃபியூச்சர் ஃபார் கோஸ்டல் ரீஜியன். ஷேப்பிங் எ ரெசிலென்ட் ஃபியூச்சர் ஃபார் கோஸ்டல் ரீஜியன் தான் இதோடைய தீம். இந்த வருஷத்தோட இந்த கான்ஃபரன்ஸுக்கான மெயின் மோட்டோ என்னன்னா, கோஸ்டல் கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 53 ப்ராஜெக்ட்ஸ் 21 கண்ட்ரிலேருந்து 53 ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரிசர்ச்க்காக கிராண்ட்ஸ் அவார்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7th எடிஷன். இந்த ஃப்ரான்ஸில் நடந்தது 7th எடிஷன். இது இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா CDRI அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம முன்ன பார்த்தது ICDRI இன்டர்நேஷ்னலுக்குன்னு இருக்குது. CDRIனா கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியா பேஸ் பண்ணது, நியூ டெல்லி பேஸ் பண்ணது. ஓகேங்களா? இவங்க கோச்சேர் பண்ணியிருக்காங்க. யூரோப் கூட சேர்ந்து யூரோப்பில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த CDRI இந்தியாவை சேர்ந்த இந்த CDRI கோச்சேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரான்ஸ் சேர் பண்ணாங்க. கோச்சேர் பண்ணது இந்தியாவை சேர்ந்த CDRI. இந்த ICDRI ஈவெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க? கோச்சேர் பண்ணியிருக்காங்க. 7th எடிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ICDRIயில் 54 குளோபல் கோலிஷன்ஸ் ரீஅஃபிர்மடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ரீஅஃபிர்ம்னா என்ன? அது வந்து ஒரு உறுதிப்படுத்துது. எதுக்குன்னா, இந்த 54 குளோபல் கோலிஷன் அந்த கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கமிட்மெண்ட் டு அட்வான்சிங் கிளைமேட் அண்ட் டிசாஸ்டர் ரெசிலென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முக்கியமாக இந்த ஈவெண்ட் பார்க்கக்கூடியது இந்த ICDRI கூட நம்ம CDRIயும் சேர்ந்து ஃப்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 7th எடிஷனை நடந்தது நைஸ் ஃப்ரான்ஸில். பிரைம் மினிஸ்டர் இங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அட்டன் பண்ணியிருக்காரு. கோஸ்டல் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வருஷம் தீமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம DRDOக்கு நிறைய லெபார்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுக்கு வெஹிக்கிள்காக ரிசர்ச் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு இருக்கும், ஆர்ம்ஸ்க்கு தனியாக இருக்கும். இது வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கே இருக்குன்னா, அகில்யான் நகர், மகாராஷ்டிராவில் அகில்யான் நகரில் இருக்குது. DRDOடைய ஒன் ஆஃப் த லேப் இது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 9 சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய 9 சிஸ்டத்தை 10 கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க லைசன்ஸு. ஸோ இந்த டெக்னாலஜிஸை 9 சிஸ்டத்துக்கான டெக்னாலஜியை 10 இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா DRDOடைய சேர்மன் முன்னாடி தான் நடந்திருக்கு. ஐடெக்ஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். யாருக்குன்னா தெலுங்கானாவை சேர்ந்த கியூபிட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஐடெக்ஸ் அதித்தி 2.0. அதித்தினா ஏசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி 2.0 டிஃபென்ஸ் சேலஞ்ச். ஓகேங்களா? எதுக்குன்னா இண்டிஜினியஸ் குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டம், GPS மாதிரி இது QPS ஃபார் இந்தியன் நேவிக்காக. கடலில் இது வந்து கடல் சம்பந்தமாக குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டம், நம்ம GPSல மேப் கண்டுபிடிக்கிற மாதிரி இது வந்து நேவிக்காக இதை இவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கியூபிட் அப்படிங்கிறவங்க அதுக்காக ஐடெக்ஸ் அதிதி 2.0 டிஃபென்ஸ் சேலஞ்ச் அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் மதிப்பு. சின்ன 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடையாது, 25 crores. ஸோ இந்த 9 சிஸ்டத்தை 10 இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அது எந்தெந்த கம்பெனி அப்படிங்கிறத PDFல நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடும். நம்ம படித்தோம் இல்லைங்களா, இந்த ஐடெக்ஸ் அதிதி 2.0 டிஃபென்ஸ் சேலஞ்ச் அவார்டை கியூபிட்ஸ் தெலுங்கானா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இண்டிஜினியஸ்
குவாண்டம் பொசிஷனிங் சிஸ்டத்தை இந்தியன் நேவிக்காக இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால. இந்த டிஆர்டிஓடைய வெஹிக்கிள் ரிசர்ச் லேப் எந்த ஊரில் இருக்குது அதை நல்லா பார்த்துக்கோங்க. அகில்யான் நகர், மகாராஷ்டிரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபார்ஷியட் அக்ரிமெண்ட். 3 கம்பெனி சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இஃப்கோ நமக்கு தெரியும், இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட். அதே மாதிரி ஐசிஆர்ஐசாட், இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி அரிட் டிராபிக்ஸ். இவங்களும் இன்னொரு கம்பெனி என்னன்னா பிபிஎஸ்எஸ்எல், பாரதிய பீச் சாக்ரி சம்தி லிமிடெட். இந்த 3 கம்பெனி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக் பீச் அன்சுதான் கேந்திரா பேக்கே ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கே? குஜராத்தில் கலோல் டிஸ்ட்ரிக்டில். இது என்னன்னா சீடு சம்பந்தமான ஒரு ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா? சீடு சம்பந்தமாக ரிசர்ச் அண்டு ஆர்என்டி பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்ச் சென்டரை ரெடி பண்ணியிருக்காங்க கலோல், குஜராத்தில். அந்த பேர் என்னென்னா பேக், அந்த சென்டர் பேர். 3 கம்பெனி, இந்த இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, இஃப்கோ, பிபிஎஸ்எஸ்எல், இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து எதுக்காக இந்த எம்ஓஏ சைன் பண்ணியிருக்காங்கன்னா டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்னோவேஷன் சீட் ரிசர்ச் இன் இந்தியா. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ், ஃப்ரான்ஸு. 10வது எடிஷனான வேர்ல்டு எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சைனா தான் டாப்பில் இருக்குது. குளோபலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, இப்போ 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 25%, 24 crores வந்து பார்த்தீங்கன்னா சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் 25%, 1/4 வந்து சைனா குளோபலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வைல் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க டு ரைஸ் கேபிட்டல் ஃபார் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெவலப்பிங் நேஷன்லாம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய இதே டைமில் தான் சைனா 25% குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25% சைனா இட் செல்ஃப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். குளோபலாக இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனர்ஜி ப்ராஜெக்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 3.3 trillion இன் 2025. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் மட்டும் 2.2 trillion USD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சோலார் பேஸ்டு யூட்டிலிட்டி ஸ்கேல் ரூப் டாப், இந்த சோலார் பேஸில் 450 பில்லியன் இன் 2025 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ரினியூவபிள் எனர்ஜி செக்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 2015 13 பில்லியன் USD இருந்தது. இப்போ 2025 ஜஸ்ட் 10 இயர்ஸில் 37 பில்லியன் USD-யாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2015 13 பில்லியன் இருந்தது, 2025 37 பில்லியன் USD-யாக இருந்திருக்கு. குளோபலாக எனர்ஜிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 3.3 trillion. இதில் 1/4 சைனா அப்படிங்கிறது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 10th எடிஷன் ஆஃப் வேர்ல்டு எனர்ஜி ரிப்போர்ட்டை IEA பாரிஸை சேர்ந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹைலைட்ஸ் வந்து இன்னும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஃபர்தராக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க, என்னென்ன செக்டரில் எவ்வளோன்ட்டு. கீ ஹைலைட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. இந்தியா பற்றி பார்த்தீங்கன்னா 245 மில்லியன் USD அளவுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபினான்ஷியல் இயர் 26 நியூக்ளியர் கெப்பாசிட்டியை 100 gigawatt by 2047, 100 gigawatt by 2047 இன் நியூக்ளியர் கெப்பாசிட்டி. அண்ட் இந்தியாவுடைய ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரினியூவபிள் எனர்ஜி செக்டாருக்கு 37 பில்லியன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நியூக்ளியர் அண்ட் க்ளீன் எனர்ஜிக்கு 6 பில்லியன், ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து 49 பில்லியன் USD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிரிட் அண்ட் ஸ்டோரேஜுக்காக ஒரு 25 பில்லியன். இந்த 4 கேட்டகரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 4மே என்னது? இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம டெவலப்பிங் நேஷன் எமர்ஜிங் நேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ், டெவலப்பிங் எமர்ஜிங் கண்ட்ரீஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணது இந்தியாவும் பிரேசிலும். இந்த ரிப்போர்ட் அதான் சொல்லுது. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கான ஸ்டேட் மினிஸ்டர் பேமசானி சந்திரசேகர் நிறைய டைம் இப்போ ஆல்ரெடி நியூஸில் படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரிக்ஸ் மாநாட்டில் அட்டன் பண்ணியிருக்காரு. எந்த மாநாடுன்னு பார்த்தா கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரிக்கான ஒரு மீட்டிங். பிரிக்ஸ் 11th எடிஷன் ஆஃப் பிரிக்ஸ் கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி மீட்டிங்கில்
கம்யூனிகேஷன் சார்பா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தா, பிரேசில்ல இருக்கக்கூடிய பிரேசிலாவுல நடந்துச்சு. அங்க போயிட்டு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பேமா சந்திரசேகர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டிபிஐ நம்ம யூஸ் பண்றீங்களா? யுபிஐ அதுதான் டிபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோன்பே, ஜிபே, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிம்மு இதெல்லாம் சேர்ந்தது தான் டிபிஐ. இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர எங்க பண்றாங்க? ஷோகேஸ் பண்றாங்க இந்த 11த் பிரிக்ஸ் எடிஷன்ல. கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரிக்கான மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிரேசிலா? பிரேசில். வாட் இஸ் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்டா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஒண்ணா சேர்ந்த ஒரு குழுவிற்கு பேர் தான் பிரிக்ஸ் என்று அர்த்தம். ஓகே, இந்த ஈவெண்ட் நடந்தா அதுக்குன்னு ஒரு தீம் இருக்கு இல்லைங்களா? இந்த தீம் என்னன்னா, யுனிவர்சல் அண்ட் மீனிங்ஃபுல் கனெக்டிவிட்டி, ஸ்பேஸ் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் த டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். இதுதான் இதுக்கு தீம். என்னது? யுனிவர்சல் அண்ட் மீனிங்ஃபுல் கனெக்டிவிட்டி, ஸ்பேஸ் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். எல்லாத்தையுமே ஸ்பேஸ், என்விரான்மெண்ட், டிஜிட்டல் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? டிபிஐனா நம்ம யூபிஐ இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஆதார், யூபிஐ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் தான். அது அங்கே ஷோகேஸ் காட்டியிருக்காங்க. பிரேசிலுடைய கேபிட்டல் பிரேசிலா. அந்த கேபிட்டல் இருக்கக்கூடிய பிரேசிலால தான் இந்த மீட்டிங்கே நடந்திருக்கு. இந்த பிரிக்ஸுடைய வரலாறு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 2006ல பிரிக்ன்னு ஆரம்பிச்சாங்க. எஸ் இல்ல அப்ப. பிரிக்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. எஸ்ன்னா சவுத் ஆப்பிரிக்கா. 2010ல அவங்க சேர்ந்தாங்க. அப்ப 2000த்துல ஆரம்பிச்ச பிரிக்க 2010ல இந்த எஸ்ஸ சேர்த்து பிரிக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆட் ஆனோம். ஓகேங்களா? இப்ப ரீசென்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, 10வது மெம்பரா இந்தோனேசியா இந்த பிரிக்ஸ்ல ஜாயின் ஆகியிருக்கு. ஜனவரி 2025ல 10வது மெம்பரா இந்தோனேசியா ஜாயின் ஆகியிருக்கு. பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிபிஐயை குளோபல் பெஞ்ச் மார்க்காக ஷோகேஸ் பண்ணியிருக்காரு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுடைய ஸ்டேட் மினிஸ்டர். மீட்டிங் பிரேசிலில் நடந்துச்சு. ஓகே, இப்போ 11th எடிஷன் பிரேசிலில் நடந்திருக்கு. 12th எடிஷன் எங்கே சார் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் அடுத்த வருஷம் நடக்குது. ஓகேங்களா? அடுத்த பிரிக்ஸ் கம்யூனிகேஷன் மீட்டிங் எங்கே நடக்கும்? இந்தியாவில். இப்போ நடந்தது பிரேசிலில். இப்போ நடந்தது 11th எடிஷன். அடுத்த வருஷம் 12th எடிஷன் இந்தியாவில் நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நியூஸ் தான். அமுல் நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய பால் கம்பெனி ஸ்பெயினில் கோவேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. கோஆப்ரேஷன் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்பெயினுடைய கோவேப் கம்பெனியும் அமுலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அமுல் ஃப்ரெஷ் மில்க் அப்படிங்கிறத ஸ்பெயினில் அப்புறம் யூரோப்பியன் யூனியனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா அமுல் ஃப்ரெஷ் மில்க். ஓகேங்களா? யார் யார்? அமுல் கம்பெனியும் ஸ்பெயினுடைய கோவேப்பும் சேர்ந்து. கோவேப்னா கோஆப்ரேஷன் கண்ட்ரா டெல் வாலே. இது வந்து லோஸ் பெட்ரோசிஸ். இது வந்து வாயில் வராது, ஏன்னா இது வந்து ஸ்பானிஷ், இங்கிலீஷ் கிடையாது, ஸ்பானிஷ். அப்போ கோவேப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பார்த்தா நான் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். கோவேப், ஸ்பெயினுடைய கோவேப், அமுல் இவங்க 2 பேரும் சேர்ந்து அமுல் ஃப்ரெஷ் மில்க் அப்படிங்கிறது ஸ்பெயின்லேயும் யூரோப்பியன் யூனியன்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அமுலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குஜராத். ஓகேங்களா? அமுலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குஜராத். இந்த ஸ்பெயினில் இருக்கக்கூடிய அந்த கோவேப் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்பெயினில் கோர்டோபா அப்படிங்கிற இடம். இந்த கோவேப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கோர்டோபா. அந்த கோர்டோபா தான் அவங்க அந்த பேரை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, திஸ் மார்க்ஸ் ஃபஸ்ட் எவர் அமுல் மில்க் இன் யூரோப்பியன் மார்க்கெட். யூரோப்பியன் மார்க்கெட்டில் அமுலுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் மில்க் இது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய அம்பாசிடர் டு ஸ்பெயின் இருக்கார் இல்லைங்களா, பாட்னாய்க், அவங்களுக்கும் நம்ம இந்தியாவுடைய எம்பசி மேட்ரிடில் இருக்குது ஸ்பெயினில், அந்த இடத்துல வச்சு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்பார்ட் த இம்பார்ட்டன்ட் நியூஸ். யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025 ஆஸ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் இந்த அமுல் ஃப்ரெஷ் மில்க்குங்கிறது இந்தந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும் அப்படின்ட்டு ஒரு சில கண்ட்ரிஸை கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேட் ரிஸ்க் அட்வைசரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 3 மெயின் காம்பனண்ட்டாக இருக்குது. ஃபிசிக்கல் ரிஸ்க், டிரான்சிஷன் ரிஸ்க் அண்டு ஃபினான்சியல் எமிஷன் கால்குலேஷன். ஃபினான்ஸ்டு எமிஷன் கால்குலேஷன். எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கூட இவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னா,
டெக்னிக்கல் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோகிராம். இந்த ப்ரோகிராமுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸிகியூஷனுக்காக தான் ஐஎஃப்சி கூட நம்ம ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏஎஃப்சி மட்டுமா இதில் டெக்னிக்கல் எக்ஸிகியூஷன் பண்ண போகிறாங்கன்னா கிடையாது. ஸ்டெப் சேஞ்ச் அப்படிங்கிற கம்பெனி, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்டெப் சேஞ்ச் அப்படிங்கிற கம்பெனி, ஐஎஃப்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்னிக்கல் எக்ஸிகியூஷனே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். சஞ்சய் அகர்வால் அதோடைய சிஇஓ. 996லேருந்து இது கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் ரிஸ்க் அட்வைசரி ப்ரோக்ராமுக்காக ஐஎஃப்சியும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பெங்களூரை சேர்ந்து அந்த கம்பெனி கூட சைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 3 காம்பனண்ட், பிசிக்கல் டிரான்சிஷன், ஃபினான்ஷியல் எமிஷன், கால்குலேஷன். இந்த 3 காம்பனண்ட்டும் ரொம்ப முக்கியம் இந்த அட்வைசரி ப்ரோக்ராமுக்கு. ஸ்டெப் சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த இன்னொரு பெங்களூரு சேர்ந்த கம்பெனி. ராஜஸ்தானில் ஒரு 300 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்காக குருகிராம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி, அது பேர் என்னன்னா செரான்டிகா ரினியூவபிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 ஃபாரின் பேங்க்னு நினைக்கிறேன், இருங்க பார்க்கலாம். ரெபோ பேங்க், அந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய சொசைட்டியோ ஜென்ரலே எஸ்ஏ பேங்க், இந்த 2 பேங்க் தான். ஓகேங்களா. அதோட இன்னொரு 3வது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உட்டர்டெக், நெதர்லாண்டு பேஸ் பண்ண. இந்த ரபோ பேங்க்ன்றது உட்டர்டெக் நெதர்லாந்து பேஸ் பண்ண பேங்க்கு. அதே மாதிரி சொசைட்டியோ ஜென்ரலே எஸ்ஏ, இந்த 2 பேங்க் தான் இந்த குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த 2 குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட ஒரு 100 மில்லியன் டெப்ட் ஃபினான்சிங் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்காக. எங்கே, ராஜஸ்தானில். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங், இது 2வது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் இந்த டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா பால்கோ அப்படிங்கிற கம்பெனி, பரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், நியூ டெல்லி பேஸ் பண்ண கம்பெனி தான் இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. வேதாந்தாவுடைய ஒரு சப்சிடரி இது. ஸோ இந்த 1000 மெகாவாட் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை டார்கெட் பண்ணி கொண்டு வந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறையா இருக்கும் சரிங்களா. 100 மெகாவாட், 70 ஜிகாவாட், அந்த மாதிரி அப்பப்போ வரும்போது நம்ம படிச்சுக்கணும். முக்கியமானது இருக்கும்போது டார்கெட்டுன்னு கொடுப்பாங்க. பர்டிகுலராக இந்த இயர்க்குள்ளே இத்தனை டார்கெட், அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கணும். இந்த செரான்டிகா ரினியூவபிள் எனர்ஜியோடைய ஹிஸ்ட்ரி எங்கே போட்டிருக்காங்க. நம்ம அங்கே முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெபோ பேங்க், ஃப்ரான்ஸை சேர்ந்த சொசைட்டியோ ஜென்ரல், இந்த 2 பேங்க்குக்கிட்டேருந்து ஒரு 100 மில்லியன் யூஎஸ்டி கடன் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ராஜஸ்தானில் 300 மெகாவாட் அளவுக்கு சோலார் பவர் ப்ராஜெக்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த கம்பெனி அப்படின்னா செரான்டிகா ரினியூவபிள் எனர்ஜி, குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. 124வது எடிஷன் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நடந்திருக்கு. இது ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா பிஎன்பி பரிபாஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பாரிஸ், ஃப்ரான்ஸில் ஸ்டேட் ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிற இடத்துல இது நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வின்னர் யார், ரன்னர் யார், மென் சிங்கிள், உமன் சிங்கிள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிளில் ஸ்பெயினை சேர்ந்த கரோலஸ், உமனில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோல்ஃப் அப்படிங்கிறவங்க, யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க. இவங்க யார் யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா, இத்தாலியை சேர்ந்த ஜாய்னிக்கு, கரோலஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கொக்கோ ஜாவ் இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. யாரை, பெலாரஸை சேர்ந்த ஆர்யா சப்லாங்கா. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மென்ஸ்லேயும் சரி உமன்ஸ்லேயும் சரி வேர்ல்டு நம்பர் 2 நம்பர் 1 டிஃபீட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு நம்பர் 2 நம்பர் 1 டிஃபீட் பண்ணியிருக்கு. அவங்க எந்தெந்த ஊருன்றதை பார்க்கணும். கரோலஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர் நம்பர் 2 ஜெயிச்சிட்டார். ஆனால் இட்டாலியை சேர்ந்த ஜைனிக் அப்படிங்கிறவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவை சேர்ந்த கொக்கோ காஃப் அப்படிங்கிறவங்க நம்பர் 2வாக இருக்காங்க. ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. யார், நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஆரியானா சப்லாங்கா. இவங்க எந்த ஊர், பெலாரஸை சேர்ந்தவங்க. ஸோ இந்த டபுள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உமன்ஸ் டபுள்ஸ் எல்லாம் நீங்கள் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. எல்ஐசியில் இப்போ எம்டிசிஓ இருக்கக்கூடிய சித்தார்த்தா மொகான்டி ஜூன் 7லேருந்து வெக்கேட் ஆயிடுவார், கிளம்பிடுவார், ரிட்டையர் ஆயிடுவார். ஸோ அந்த இடம் வேக்கண்டாக இருக்கிறதுனால ஒரு டெம்பரரியாக 3 மந்த்ஸுக்கு மட்டும் சாத்பால் பனோ அவர்களே எல்ஐசியோடைய எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இதை அப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னா டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்கு. சாத்பால் பானோவை எல்ஐசியோட எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ எம்டி சிஇஓ இருக்கக்கூடிய சித்தார்த் மகாண்டி அவர்கள் ரிட்டையர் ஆக போகிறாரு ஜூன் 7க்கு அப்புறம். இவர் இதுக்கு முன்னாடி என்ன ரோல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்ஐசிலேயே எம்டியா தான் இருந்திருக்காரு. ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்காரு. அவரே இப்ப எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2023 ஜூலை மாசம் இவரு வந்து எம்டியா எல்ஐசிக்கு வந்திருக்காரு. சித்தார்த்தா மொகாண்டி எம்டியா இருந்திருக்காரு. அவர ரீப்ளேஸ் பண்ணி. சித்தார்த்தா மொகாண்டி எம்டி இருந்து எம்டி அண்ட் சிஇஓ ஆயிட்டாரு. அந்த வேக்கண்ட்ட இப்ப இவரு ஃபில் பண்ணாரு. அதே மாரி இப்ப எம்டி அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய சித்தார்த்தா மொகாண்டி குளோஸ் ஆகும்போது, அவருடைய பிளேஸ ஒரு 3 மந்த்ஸ்க்காக இவரு ஆக்குபை பண்றாரு. ஸோ பெர்மனன்ட்டா இது நீடிக்குமா? என்னங்கிறத இனிமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். எல்ஐசிய பத்தின ஸ்டாட்டிக் போட்டிருக்காங்க. எல்ஐசிங்கிறது ஐஆர்டிஏக்கு கீழ ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஐஆர்டிஏவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெலுங்கானா. 1956லேருந்து எல்ஐசி இருக்கு. ஸோ மைண்ட் மேப்பை ஒரு லைட்டாக பார்த்துக்கோங்க. சாத்பால் பனோ இம்பார்ட்டன்ட் டேல ஒரு சப்டிவிஷன். 3rd யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா பிரான்ஸில் நடக்க போகுது. கோஹோஸ்ட் பண்ணுறது பிரான்ஸ் அண்ட் கோஸ்ட்ரிகா. ஜூன் 9லேருந்து 13 வரை இந்த 2025 இப்போ அப்கமிங்கில் நடக்க போகுது. ஓகேங்களா? இதை யார் யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் கோஸ்டாரிக்கா. தீம் பார்த்துக்கோங்க. ஆக்சலரேட்டிங் ஆக்ஷன் மொபிலைசிங் ஆல் ஆக்டர்ஸ் டு கன்சர்வ் அண்ட் த சஸ்டைனபிளி வி யூஸ் த ஓசோன் அப்படிங்கிறது இது தீம் வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சலரேட்டிங் ஆக்ஷன் மொபிலிட்டி ஆல் ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷனை பார்த்தா ஞாபகம் வந்துடும். இப்போ ஏன் யுனைடெட் நேஷன் ஓசோன் கான்ஃபரன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா 8 ஜூனை தான் வேர்ல்டு ஓசோன் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷனும் ஓசோனிக் குளோபலும் சேர்ந்து. ஓகேங்களா? எதுக்காக? டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ஹியூமன் இம்பேக்ட்ஸ் ஆன் ஓசோன். ஓகேங்களா? இதோடைய தீம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கேட்பாங்க. என்ன டேட்டு, அதோடைய தீம் என்ன? வண்டர் சஸ்டைனிங் வாட் சஸ்டைனஸ். வாண்டர் சஸ்டைனிங் வாட் சஸ்டைனஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஓசோன் டேக்கான தீம். 8th ஜூன். ஜூன் 8 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரைன் டியூமர் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜ். பிரைன் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜ்ன்றது தீம். வேர்ல்டு பிரைன் டியூமர் டே ஜூன் 8 கொண்டாடுறாங்க. இதுக்கான ரிப்பன் என்ன கலரில் அப்படின்னு கேட்பாங்க. கிரே ரிப்பன். பிரைன் டியூமர் டேக்கு என்ன ரிப்பன்? கிரே ரிப்பன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2020 வந்த ரிப்போர்ட்டின் படி கேன்சர் கேசஸில் இந்தியா 3rd பொசிஷனில் இருக்குது. ஆஃப்டர் சைனா அண்ட் யூஎஸ்ஏக்கு அப்புறம் இந்தியா தான் 3rd ரேங்க்கில் இருக்குது கேன்சர் கேசஸில் 2020 டேட்டா படி. வேர்ல்டு அக்ரெடிடேஷன் டே ஜூன் 9 கொண்டாடுறாங்க. சிக்னிஃபிகேஷன் ஆஃப் அக்ரெடிடேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அக்ரெடிடேஷன் எம்பவரிங் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைனர்ஸை அங்கீகரிக்கிறது. அக்ரெடிடேஷனாலே அங்கீகரிக்கிறது தான். ஓகேங்களா? இந்த வருஷம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைனர்ஸை அங்கீகரிக்கிறத ஜூன் 9 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் அச்சீவ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் அச்சீவ்ஸ் டே அப்சர்வ் பண்ணுறாங்க ஜூன் 9 எதுக்காகனா இந்த ரைட்ஸ் ஐடென்டிட்டி ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் டே கொண்டாடுறாங்க. இதுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் ஆர் அச்சீவபிள், அச்சீவர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அச்சீவர்ஸ் ஆர் அச்சீவபிள், அச்சீவர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் தான் இதோடைய தீம். ஜூன் 9 தான் அச்சீவர்ஸ் டே கொண்டாடுறாங்க. இந்த 2 நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு அஃபர்ஸ்களோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீக்லியே இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் டாபிக் வைஸாக கொண்டு வந்துட்டாங்க. மந்த்லிக்கான டாக் போய்கிட்டு இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக உங்களுக்காக அஃபர்ஸ் க்ளவுட்லேருந்து நிறைய நல்ல இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த சோர்ஸஸை. ஓகே, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸை இனாகரேட் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு 475 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு பாருங்கள். எஜில் ரோபோட் எஸ்சி, இன்னொன்று சோல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவங்க 2 பேரும் தான் இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியை என்ன பண்ண போகிறாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த எஜில் ரோபோட்டிக் எஸ்சி அப்படிங்கிற கம்பெனி 300 கோடி ரூபாய்க்கும், எஸ்ஓஎல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து 175 கோடி ரூபாய்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரிவன் ரோபோட்டிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்த எஜில் ரோபோட்ஸ் கம்பெனி. இந்த சோல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா ஏர் செப்பரேஷன் ஃபெசிலிட்டியை எங்கன்னா சிப்காட், தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் ராணிப்பேட்டில் இருக்குது. தமிழ்நாடு ராணிப்பேட்டில் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஏர் செப்பரேஷன் ஃபெசிலிட்டியை ஒரு 175 கோடி இந்த சோல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே எஜில் ரோபோட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா
ஒரு 300 கோடியில் ஏஐ ட்ரிவன் ரோபோட்டிக் ஃபெசிலிட்டியை அதே சிப்காட் பார்க்கில் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் இது வேற இருங்காட்டுக்கோட்டையில் இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை இவங்க ரோபோட்டிக் பார்க்கை பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னால் இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு ஏஐ ரோபோட்டிக் பார்க்கை எஜில் ரோபோட்டிக்ஸ் இது வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கம்பெனி, முனிச் ஜெர்மனி. அதே சோல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி ஏர் செப்பரேட்டிங் ஃபெசிலிட்டியை இந்த ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய சிப்காட் பார்க்கில் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியும் மு க ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு 475 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது எதுக்காகனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்கோ சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக. வீடியோ லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஆர்பிட்சரி நியூஸ், இதோட நியூஸை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கண்டென்ட் அங்கே மைண்ட் மேப்பில் சொன்னது தான் இங்கே தெளிவாக டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரீட் அவுட் பண்ணுறவங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த இடம் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாமே இங்கே இருக்கும். ஆர்பிட்சரி எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவுடைய ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட். மார்க் பண்ணிக்கோங்கன்னு எதுக்கு சொன்னேன்னா, இவர் பேரே மார்க் கார்னோவே கன்னடாவோட சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட். அவங்க கண்ட்ரி சார்ந்து ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோனட்டாக போன ஒரு ஆஸ்ட்ரோனட் தான் இந்த மார்க் கார்னோவே. அவர் பாஸ்ட் அவே ஆகிட்டார். அது மட்டுமான்னு கேட்டால் மினிஸ்டர் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ் கனடாவுடைய ஃபாரின் மினிஸ்டராகவும் இவர் இருந்திருக்காரு. பொலிட்டீஷியன் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்ட்ரோனட் ஃபார் கனடா கவர்மெண்ட். யார்? மார்க் கார்னே பாஸ்ட் அவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம லாங் லாஸ்டிங் இந்த சீரீஸை கொண்டு போக முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.